திருமணம் செய்து கொள்வேன். நான் அதை சொல்லிவிட்டால் திருமணம் செய்து கொள்வேன். ஹயா, மகள் நவாசுதீன் தின், நீங்கள் மசூத்தின் மகனான சலாரை மணக்கிறீர்கள். சலாரிடமிருந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த திருமணத்திற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அந்த சிறுவன் கனவு இளவரசனை போல் இருக்கிறான். என்ன ஒரு பையன், அவன் மிகவும் அழகாக நான் விரும்புகிறேன். அவரை போன்ற ஒருவர் எனக்கு கிடைக்கலாம். நீங்கள் அவருடைய கைக்கடிகாரத்தை பார்த்து அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் ஒரு பெரிய காரில் வந்தார். அது பளபளப்பாகவும் இருந்தது. அவர் ஒரு பணக்காரர் என்று நான் நினைத்தேன். உங்கள் தந்தை அவரை இங்கிருந்து அழைத்து வந்தார். எனக்கு தெரியாது. அவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? அதிகமாக நடிக்காதே ஹையா. நீங்கள் அப்படித்தான். யார் வேண்டுமானாலும் தங்கள் உணர்வுகளை இழக்கலாம். அது சரி. அவனது நடை அப்படி தோன்றியது. முதல் பார்வையிலேயே அவன் சுயநினைவை இழந்திருந்தான். அது காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா? இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அவர் எனக்கு அந்நியார். எனக்கு அவரை அதற்கு மேல் தெரியாது. ஹையா, என் குழந்தை, உங்கள் தந்தை சுயநினைவுடன் இருந்திருந்தால் நாங்கள் அவரிடம் கேட்டிருப்போம். ஆனால் அத்தை, அப்படிப்பட்ட ஒருவரை யாரால் திருமணம் செய்து கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? இயற்கையின் முடிவுகள் இது போலவும் நிகழலாம். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் நமது ஹயாவுக்காக ஒரு தேவதூதரை அனுப்பியுள்ளார். அதனால் அவள் மானம் காக்கப்படும். இல்லையெனில் நாகூர், அவரது மகன், அவர்கள் எந்த கல்லையும் புரட்டாமல் விடவில்லை. எங்கள் மரியாதையை சீர்குலைத்ததில். அன்பே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் இப்போது உங்கள் கணவர். அப்பாவை இந்த நிலையில் விட்டு செல்ல என்னால் முடியாது. ஓ மகனே, ஓ அப்பா, அப்பா. சீக்கிரம், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். பரவாயில்லை மகனே. மகனே, கடவுள் என் பிரச்சனையை எளிதாக்கிவிட்டார். நன்றியுடன் இருங்கள். நானும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். ஓ என் அன்பே, ஓ, நாங்கள் உங்கள் அப்பாவுடன் இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓ என் அன்பே, பாதுகாப்பாக செல்லுங்க. ஆம், கடவுளுக்கு நன்றி. நன்றி. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீ என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டாய்? நான் உன்னை மணந்தேன். ஏனென்றால் நான் உண்மையில் இங்கே வந்தேன். எனக்கு தெரியாது. அத்தை சொல்வது சரிதான். நீங்கள் எனக்கு கருணையின் தேவதூதர் போல இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் கஞ்சர்கள். நீ தீயவன். உங்கள் தந்தை உங்கள் இருவரையும் எனக்கு ஒரு சாபமாக விட்டுச் சென்றிருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் ஒரு தேவதூதன் அல்ல. நான் ஒரு சாபம். நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் போய் என் அம்மாவை சந்தியுங்கள். ஆனால் இல்லை, அவள் என் தாய் அல்ல. அவர் என் தந்தை.
அவர் அவளை திருமணம் செய்து கொண்டார். அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். இப்போது நான் அவளுடைய அம்மாவை அழைக்க வேண்டும். நான் ஒரு சாபம். அப்படி சொல்லாதே. எங்கள் குடும்பத்தில் கணவர் கடவுள் என்றே அழைக்கப்படுவார். நான் உயிரோடு இருக்கிறேனா? நான் நினைக்கிறேன். நான் இறந்துவிட்டேன். நான் உணர்கிறேன். இது உங்களுடைய இந்த வீடு. இது ஒரு வீடு அல்ல, இந்த இடம். இதுதான் சொர்க்கம். மேலும் நீங்கள் ஒரு தேவதை. உங்கள் கண்கள் தேவதையின் கண்கள் போல் இருக்கின்றன. உங்கள் தலைமுடி தேவதையைப் போல் இருக்கிறது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். அப்படியே தேவதை போல் தெரிகிறது.